ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ரூபா, என்ன மணி ஆகுது? தூங்காம இங்க நின்னுகிட்டு இருக்க? என்ன ரூபா? வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. உங்க வேலை முடிஞ்சிருச்சு, ஆனா என் வேலை இன்னும் முடியல. எனக்கு புரியல. பொண்ணுங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம கௌதம ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. ஹாய்ப்பா. ஏண்டா, நேரம் என்ன ஆகுது? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சு. கால நேரத்துக்கு வீடு வந்து சேரணும்னு தெரியாதா உனக்கு? அட ஏன்பா? டேய், என்னடா கையில ஏதோ அடிபட்டு இருக்கு? கார் டோர் சாத்துறப்போ கையில பட்டு காயம் பட்டுருச்சுப்பா. என்ன கௌதம், மேரேஜ் டைம்ல இப்படியா கேர்லெஸ்ஸா அடிபட்டு காயமாக்கிக்குவ? பார்த்து சூதானமா இருக்க தேவையில்ல? இல்லப்பா, கவனமா தான் இருந்தேன். அதையும் மீறி இப்படி ஆயிடுச்சு. அம்மா கிட்ட சொல்லாதீங்கப்பா ப்ளீஸ். நான் சொல்லல, நீ ஏன் மாட்டிக்காம இருந்தா சரி. அம்மா உன்னை கூப்பிட்டாங்க, வா. போ. என்னம்மா? நீங்க கூப்பிட்டீங்கன்னு அப்பா சொன்னாரு. எத்தனை நாளா இது நடக்குது? எவ்வளவு நாளா இது நடக்குதுன்னு கேட்டேன். எதுமா? நான் யாரு தெரியுமா? ரூபாவதி. என்கிட்டே நடிக்கிறியா? உண்மையை சொல்லுடா. அம்மா, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியலமா. தெரியலையா? எதுடா தெரியல? என்ன தெரியல? நீயும் ஆதரையோட நாத்தனாரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்ல கொட்டி புடிச்சிட்டு நின்னீங்களே, அது தெரியலையா உனக்கு? ரூபா, நீ என்ன சொல்ற? இவனுக்கு நாம அந்த வேல்விழிய ஃபிக்ஸ் பண்ணி மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இவன் அந்த ரோஹிணியோட ரெஸ்டாரண்ட்ல கொட்டி புடிச்சிட்டு நிக்கிறான். ரூபாவதி, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம புள்ள அப்படியெல்லாம் நடந்துக்கிறவன் கிடையாது. கண்டிப்பா உனக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. யாரும் எனக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. நானே அந்த கன்றாவிய என் கண்ணால பார்த்தேன். என்னடா முழிக்கிற? என்ன நீயும் பார்க்கல, அவளும் பார்க்கல. ஆனா உங்க ரெண்டு பேரையும் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தாங்க. நானும் பார்த்தேன்டா, நானும் பார்த்தேன். டேய், உன்ன அந்த இடத்துலயே கொண்டு போட்டிருப்பேன். ஆனா பப்ளிக் பிளேஸ்ல நான் அப்படி நடந்துக்கிட்டா பிரஸ், மீடியா, சோசியல் மீடியான்னு எல்லாத்துலயும் நம்மள பத்தி தான் நியூஸ் வந்திருக்கும். நம்ம குடும்பத்தோட கௌரவம் குறைஞ்சு போயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் அங்கேயே ஒண்ணு பண்ணாம விட்டுட்டு வந்தேன். எவ்வளவு தைரியம்! என்னைய ஏமாத்திட்டு
அந்த கேடுகட்ட வேலைய பாப்பேன். டேய் கௌதம், என்னடா இதெல்லாம்? நீயாடா இப்படிப்பட்ட வேலையை பண்ண? சொல்லுடா, ஏன் என்ன ஏமாத்துன? எதுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ண? உனக்கும் அந்த ரோஹிணிக்கும் எப்பல இருந்து பழக்கம்? இப்ப நீ உண்மைய சொல்லல, உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். சொல்லு சொல்லு.